ஹலோ கைஸ், வெல்கம் டு பிட்ஸ் அண்ட் பீசஸ். இந்த வீடியோவில் நம்ம இந்த பிளேலிஸ்ட் ஃபுல்லாக எக்கனாமிக்ஸோட இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ், பட் கிரே ஏரியாஸ் யாருமே டச் பண்ணாத, மேக்ஸிமம் நம்ம டச் பண்ணாத ஏரியாஸ், ரொம்ப முக்கியமான ஏரியாஸ், அதுக்காக டச் பண்ணணும்னு முக்கியம் இல்லைன்னு நினச்சிடாதீங்க. எல்லாருமே லீவ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் டைஸியாக, கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் புரிஞ்சுக்கிட்டா ஈஸி தான். ஓகேங்களா? அந்த மாதிரி ஏரியாஸ் பார்ப்போம். இந்த பிளேலிஸ்ட் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். இந்த வீடியோவில் மகாரத்னா, மினிரத்னா அண்ட் நவரத்னா இது மூணுக்கான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க எல்லாமே பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ். பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் அப்படின்றால் பிஎஸ்என்எல், ஓஎன்ஜிசி, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன். ஓகேங்களா? அது மாதிரி இருக்கிற கம்பெனிஸை கவர்மெண்ட் மினிரத்னா, நவரத்னா, மகாரத்னா அப்படின்னு சொல்லி பிரிச்சு வச்சிருக்காங்க. எதற்காக பிரிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் வேல்யூ அண்ட் நெட் ஒர்த் வேல்யூக்கு தகுந்த மாதிரி அவங்க வருஷம் வருஷம் எவ்வளவு லாபம் ஈட்டு கொடுக்குறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சு வச்சிருக்காங்க. ஏன் இந்த பிரிதல் வேண்டும், ஒய் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி இருந்தாதான் அதற்கு தகுந்த மாதிரி கவர்மெண்ட் பட்ஜெட்டிங் இல்லைன்னா சப்சிடிஸ் எவ்வளவு கொடுக்கணும், எவ்வளவு பட்ஜெட்டுக்கு இவங்களுக்கு அலோகேட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். அதற்காகத்தான். ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் இவங்கெல்லாம் பப்ளிக் செக்டர் யூனிட்ஸோட கேட்டகரிஸ் மகாரத்னா, நவரத்னா அண்ட் மினிரத்னா. ஃபர்ஸ்ட் மினிரத்னால இருந்து போனாதான் உங்களுக்கு புரியும். மினிரத்னாவை ரெண்டா டிவைட் பண்ணியிருக்காங்க. மினிரத்னா 1, மினிரத்னா 2. ஓகேங்களா? மினிரத்னா 1க்கு என்ன கேட்டகரி? உங்க கம்பெனி இப்போ ஏபிசி அப்படின்னு ஒரு கம்பெனி ஓபன் பண்றீங்க. அது பப்ளிக் செக்டார் கம்பெனியா இருக்கணும். ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஏபிசின்னு ஒரு கம்பெனி வச்சிருக்கு. கடந்த 3 வருஷமா கண்டினியூஸா ப்ராஃபிட்ல மட்டும்தான் இருக்கு. அவங்களுடைய நெட் வேல்யூ லாபம் ஈட்டுக்கிட்டு இருக்காங்க. டாக்ஸ் கட்டுறதுக்கு முன்னாடி அவங்களுடைய ப்ராஃபிட் 30 கோடி இருக்கு. ஓகேங்களா? இல்லைன்னா 30 கோடிக்கு மேல இருக்கு. எதை கடைசி 3 வருஷத்துல ஏதாவது ஒரு வருஷத்துலயாச்சும் இந்த கிரைட்டீரியா அட்டன் பண்ணிருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 3 வருஷம் நீங்க கண்டினியூஸா ப்ராஃபிட்ல இருக்கணும். அதுல ஒரு வருஷமாச்சு அட்லீஸ்ட் 30 கோடி இல்லைன்னா 30 கோடிக்கு மேல ப்ராஃபிட் வச்சிருந்திருக்கணும். அப்புறம் பாசிட்டிவ் நெட்வொர்க் ஸ்டேட்டஸ். நெட்வொர்க் அப்படின்னா அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். ஓகேங்களா? உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கணும். ஓகே, அப்படின்னா இது கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தான கம்பெனி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். மினிரத்னா 1ல இதை பிளேஸ் பண்ணுவாங்க. மினிரத்னா 2ல அப்படின்னா கடந்த 3 வருஷமா கடைசியில லாபம் ஈட்டும் கம்பெனியா இருக்கணும். ஓகே. பாசிட்டிவ் நெட்வொர்க் ஸ்டேட்டஸ் இருக்கணும். ஓகே. அதே மாதிரி எந்த கடன் வாங்கி டிஃபால்ட் ஆகுதுன்னா கட்டாம விட்டுருக்க கூடாது. கவர்மெண்ட் கிட்ட கவர்மெண்ட் பிஎஸ்என்எல் கடன் தர்றாங்கன்னா அவங்க கட்டாம இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க மினிரத்னா 2 ஸ்டேட்டஸ்ல இருந்து எடுத்துருவாங்க. அதே மாதிரி பட்ஜெட்டரி சப்போர்ட் ஆஃப் கவர்மெண்ட் கேரண்டிஸ். ஆமா, இப்போ பட்ஜெட்டரி சப்போர்ட்டுக்கு இது எதிர்பார்த்து இருக்க கூடாது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இவங்க லாபத்தை வச்சு இவங்க ரன் பண்ணிக்கணும் அடுத்த வருஷத்தை. அது மாதிரி கம்பெனியா இருக்கணும். அப்படிதான் மினிரத்னா 2ல உங்களுக்கு இடம் கிடைக்கும். ஓகே. இப்போ மினிரத்னா 1, 2 பார்த்தாச்சு. இப்போ நவரத்னா. ஓகேங்களா? மினிரத்னா கேட்டகரி 1ல இருக்கணும். இல்லைன்னா ஸ்கெடியூல் ஏ சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸா இருக்கணும். ஒரு கண்டிஷன். இன்னொன்னு, கடந்த 5 வருஷம் மினிரத்னாக்கெல்லாம் 3 வருஷத்துல ஒரு கிரைட்டீரியா. இதுல கடந்த 5 வருஷத்துல நீங்க எக்ஸலண்ட் இல்லைன்னா வெரி குட் ரேட்டிங்ல இருந்தீங்கன்னா உங்களை தூக்கி கொண்டு நவரத்னால போட்டுருவாங்க. அப்புறம் காம்போசிட் ஸ்கோர் ஒரு 60, அந்த ஸ்கோர்ல 60 இருக்கணும். இல்லை என்றால் 60க்கு மேல இருக்கணும். 60 இல்லைன்னா 60+. எதுல? இந்த 6 பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ்ல. ஒன்னு, நெட் ப்ராஃபிட் டு நெட் ஒர்த். நெட் ப்ராஃபிட் 5 வருஷம் 5 ரூபா சம்பாதிக்கிறீங்க வருஷம். ஓகேங்களா? நெட் ஒர்த்னா உங்களுக்கு டோட்டல் ஒர்த்தே 10 ரூபா அப்படின்றால் உங்களுடைய ப்ராஃபிட் 1:2 அந்த ரேஷியோ. ஓகேங்களா? அதிகமா இருக்கணும் இது. அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் சர்வீசஸ், ஏர்னிங் பெர் ஷேர், ஒரு ஷேருக்கு எவ்வளவு ஏர்னிங் பண்றீங்க, இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா 60 இல்லைன்னா 60+ இருக்கணும். அதுவும் இருக்குங்க என் கம்பெனிட்ட. ஓகே. இப்போ ஐ வாண்ட் டு பிகம் அ மகாரத்னா அப்படின்னா நீங்க நவரத்னாவா இருக்கணும் கண்டிப்பா. ஒண்ணு. இன்னொன்னு, இந்தியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பப்ளிக் ஷேர் ஹோல்டிங்க்கு நீங்க லிஸ்ட் ஆயிருக்கணும். வருஷம் டேர்ன் ஓவர் வேற, ப்ராஃபிட் வேற. உங்களுக்குள்ள காசு போறது. டேர்ன் ஓவர்னா டோட்டலா எல்லாத்தையுமே கணக்கிடுறது. ப்ராஃபிட்னா நீங்க உங்களுடைய எம்ப்ளாயிஸுக்கு சம்பளம் கொடுக்கறது. ஓகேங்களா? சம்பளம் கொடுக்கறது, ஸ்டாக்ஸ் இன்வென்ட்ரிஸ்க்கு நீங்க செலவு பண்றது, மிஷினரிக்கு, இதெல்லாம் கழிஞ்சது போக தான் வர்றதுதான் ப்ராஃபிட். அதுதான் ப்ராஃபிட். ஓகேங்களா? எவ்வளவு? 25,000 கோடி ஆனுவல் டேர்ன் ஓவர் கடந்த 3 வருஷத்துக்கு இருக்கணும் ஆவரேஜா. அடுத்தது ஆவரேஜ் ஆனுவல் நெட் ஒர்த் கடந்த 3 வருஷத்துக்கு எவ்வளவு? 15,000 கோடி இருக்கணும். டேர்ன் ஓவர் எப்பவுமே அதிகமா இருக்கும். ஓகேங்களா? நெட் ஒர்த் கம்மி. அடுத்தது ஆவரேஜ் நெட் ப்ராஃபிட், டாக்ஸ் கட்டினது போக உங்களுக்கு வருஷத்துக்கு மினிமம் 5,000 கோடியாச்சு ப்ராஃபிட்டா இருந்திருக்கணும். அதற்கப்புறம் சிக்னிபிகண்டா குளோபல் பிரசன்ஸ் உங்களுக்கு இருக்கணும். இதுல ஒவ்வொன்றும் எது எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, என்டிபிசி நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன், ஐஓசிஎல் இந்தியன் ஆயில் கார்பரேஷன், இதெல்லாமே மகாரத்னா. நவரத்னா அப்படின்றால் பாரத் பெட்ரோலியம், ஹெச்பிஜிசிஎல்,
அடுத்தது வந்து மினிரத்னால என்னன்னு கேட்டீங்கன்னா பிஎஸ்என்எல் பெஸ்ட். ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ. இதுல ஏதாச்சும் உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.